ஆராதனையிலும் ஆண்டவரே உமது பிரதான காரியத்தை ஆண்டு காண கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. வசனம் கூடாக ஜனங்களை போஷித்தீர், ஆசீர்வதித்தீர். உன்னை மனதிற்குள்ளாக நீங்கள் கொண்டு வந்து எங்கள் விவரத்தீங்க ஆண்டவரே. அதுகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வழியிலும் உமது சமூகத்தில் மறுபடியும் ஆண்டவரே உமது வார்த்தையை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீங்கள் ஆசீர்வதித்து எங்களை போஷித்து போகும்போது ஒரு விடுதலையோடு நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் போக எங்களுக்கு கிருபை தரும்படியாக பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேலையை நீர் பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதி எடுக்கிற மகனை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. கைத்தாளம் போடுகிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. வேத வசனத்தை ஏற்றி ராஜ சுமந்து கொண்டு தாசனை மக்கள் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதங்களை வாசல் தாதி நாங்கள் அடியோடு ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. காணிக்க விலைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த காணிக்க ராஜ்யத்தை கட்ட கிருபை செய்வீராக ஆண்டவரே. சண்டை ஸ்கூல் வேலைகளை ஏற்றி ராஜனை பொறுப்படுத்தி நாளத்தோடு புத்தியோடு செயல்பட கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் அன்பு கட்டி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. பெரியவரை நாங்கள் அன்பு கட்டி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்று சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வதிக்கிறாக நன்மையாலே கிருபையாலும் இவர்கள் ஆசீர்வதித்து அனுப்பி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நீ நேற்றையும் இன்றையும் மாறாத தேவன், எங்கள் மத்தியில் அற்புதங்களை வழியாக செய்ய ஆண்டவர் இயேசு ராஜாவை கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறபடியா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. தொடக்க முடிய வரைக்கும் ஆண்டவர் வெற்றியோடு திரும்ப, ஒரு வெற்றியோட வாழ்க்கையோடு திரும்ப, வெற்றியோட சமாதானத்தை திரும்ப ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு இருளாந்த இருதயங்களையும் நீ ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே இருதயங்களுக்கு ஏற்றாய மாற்றங்களை கொடுக்க போறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பிதாவை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபம் கட்டி நிற்கிறோம். ஜீவ நல்ல தகப்பனே ஆமென். அல்லேலூயா. இதுகளுக்கு முன்னால் நாங்கள் சங்கீதம் 138 நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எழுநூத்தி 56 பக்கம் இருக்குது. சங்கீதம் 138 1 8 வரைக்கும் இருக்கிறது. நான் வாசிப்போம். எல்லாரும் இல்லாத பக்கத்தில் உதவி செய்யலாம். உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன். சத்தம் போட்டு கொஞ்சம் வாசிங்களேன் ப்ளீஸ். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையை நிமித்தம், உமது உண்மையை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுபூத்து வழங்கினீர். என் ஆத்மா விளங்காது என்னை தைரியம் படுத்தினேன். கர்த்தாவே பூமி ராஜர்கள் ஏதோ உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள் பாடுவார்கள். கர்த்தருந்தவராயிருந்தும் தாங்களுடைய நோக்கி பார்க்கிறார். வேட்டி முன்னரே தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தில் நடுவில் நடந்தால் நீங்கள் என்ன விதிப்பீர். என் சத்துருளுக்கு கோபங்களுக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேன். உமது வலதுகரம் என்ன ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்ய முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகளை எங்களை இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கரம் எங்களோட கூட இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எங்களோட கூட இருக்கிறபடியா அவர் எங்களை கொண்டு நடத்தி அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கரங்களை சத்தமா உற்சாகமா நாங்கள் துதிப்புற கலந்துல வரோம். அல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. உச்சமர hallelujah சொல்லுமா. ஆமென். நேத்து நான் கர்த்தரால் ஆராதிக்க போறோம். எங்களை கரங்களை பரத்தி நேரம் உயர்த்தி அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நாங்கள் தொடங்குவோமா. Hallelujah. Thank you, Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. எங்களை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. Hallelujah. Oh hallelujah. We worship you, Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. சிறிய கூட்டமாய் இருந்தாலும் அப்பா இயேசுவை நான் துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆவியானவரே. Hallelujah. நீரே நமக்கு இறங்கி வாங்க ராஜா. ஓ நீரே நமக்கு இறங்கி வாங்க டாடி. Hallelujah. உம்மை நாங்கள் வர வைக்கிறோம் அப்பா. Hallelujah. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, நம்முடைய ஆவியினால் எல்லாம் காணும் என்று சொன்ன தேவனே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆவியை ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அக்கினியை ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இது திறந்த வாசலும் பரிசுத்தம் ஆவியானவரே
தேசத்தை ஆராதனை பண்ணி மகிமையா காரியங்களை செய்வதை நான் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹalleluya. அப்படி வாய்களை திறந்து சிறிய நேரமாக ஆகியங்களை ஆராதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. இயேசு உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு ஆண்டவர் படைத்த வெற்றி நாளில் இந்த நாள் நான் களிகூர வந்திருக்கிறோம். ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி டாடி. உமக்கு நன்றி 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 ராஜா. ஹalleluya. நீங்க செய்த காரியம் எல்லாத்துக்கும் உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம் ராஜா. துதி நாடே அணைந்து துயரமெல்லாம் மறந்து துதிக்கு மகிழ்ந்து போ. நம் துயரங்கள் மகிழ்ந்து போ. துதி நாடே அணைந்து துயரமெல்லாம் மறந்து துதிக்கு மகிழ்ந்து போ. நம் துயரங்கள் மகிழ்ந்து போ. Shri
Jesus. உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்முடைய வல்லமையான பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. ஒரு புதிய வருஷத்தை தந்த தேவன், நன்மையாலே முடிசூட்டிய தேவன், உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துறோம்ப்பா. ஒரு மாதத்தை முடிக்க தந்த தேவன், உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துறோம். மகிமையுடையவர்
Jesus. Thank you, Holy Spirit of God. நன்றி ஆவியானவரே. எங்களை புரிந்து கொள்ள ஜனங்கள் இருக்காட்டியான் எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். எங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். உள்ள கையில் ஒருவர் இருக்கிறார். மகளே மகன் அதுதான் இயேசு கிறிஸ்து. Thank you, Jesus. நன்றி ஆவியானவர். நீங்க செய்த காரியம் எல்லாத்துக்கும் மகன் நன்றி நான் செலுத்துறேன் ராஜா. Thank you, Jesus. நீங்க சர்வ வல்ல தேவன் ராஜா. சிங்காசனத்தை விட்டுக்கிறவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் டாடி. உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. இயேசுரா கடைசி நாட்களை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. Thank you, Jesus. Thank you, Jesus. மகளே மகனே நான் கடைசி நாட்களை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மகளே மகனே நான் கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Thank you, Jesus. இந்த திறந்த வாசலில் கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் வருகை சீக்கிரமாக இருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் மகளே? கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் மகளே? Thank you, Jesus. எல்லா கண்களையும் மூடி இருக்கிற நேரத்தில் கடைசி பாடலை பாடும் முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இன்டர்நெட்ல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். என்னண்டா, மே மாதம் 2014 இருந்து எந்த குழந்தை இழப்பில பிறக்கிறதோ அந்த குழந்தைக்கு எல்லாருக்கும் 666 என்று அடிக்க போறாங்க. ஹல்லேலூயா. அந்த கடைசி நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Thank you, Jesus. Thank you, Holy Spirit of God. Hallelujah. எது சரி எது பிள்ளை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Thank you, Jesus. Thank you, Lord. Deva Magi
தொடர்ந்து உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களுக்கு உழைத்துக் கொள்ளுமையா. உங்களுடைய வார்த்தைக்குள்ள ஒரு பேசு கர்த்தாவே, உங்களுடைய மகிமையான பிரச்சனை தொடர்ந்து உங்களோட பலப்படுத்தட்டும். ஒரு வழியை காண்பித்து கற்றுத்தந்து ஆண்டவரே, அதுக்குள்ளாக நாங்கள் மேலும் மேலும் பலப்பட்டு நம்முடைய வருகைக்கு ஏற்றவர்களாக உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்க அவையான தவறை எங்கள் ஒவ்வொரு நாட்களும் வீராக உங்களுடைய நாமமே எங்கள் மத்தியில் எப்பொழுதும் பூமைப்பட்டோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நாங்கள் இவரோட நல்ல நன்றாக நமத்தோடு